கர்த்தருடைய வார்த்தையை தான் புரியுவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. செய்தியோட தலைப்பு என்ன? கர்த்தரை விட்டு விலகாதீங்க. கர்த்தரை விட்டு விலகாதே தான் செய்தியோட தலைப்பு. இன்னைக்கு பிசாசானவன் கர்த்தரை விட்டு விலகுவதற்குண்டான வேலை எல்லாம் செய்வான். என்னென்ன காரியம் செஞ்சா இவன் இயேசு விட்டு விலகிடுவான். புருஷனால குடும்பம் வந்தா இயேசு விட்டு விலகிடுவான். நல்ல பணம் சம்பாதிச்சா இயேசு விட்டு விலகிடுவான். ரொம்ப ரொம்ப பிஸியா வச்சுட்டே இருந்தா இயேசு விட்டு விலகிடுவான். இன்னைக்கு இயேசு விட்டு விலகுவதற்கு உண்டான வேலை என்னவோ அது எல்லா வேலையும் பிசாசு ரொம்ப நேர்த்தியா செய்யறான். சில நேரங்களில பல நேரங்களில் நம்மளே இடம் கொடுக்கிறோம். பல நேரங்களில பிசாசு நமக்குள்ள வருவதற்கு நம்மளே இடம் கொடுக்கிறோம். இப்ப யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று எழுதப்பட்டது. அவன் இயேசு விட்டு எப்படி விலகனா? இயேசு கூடயே இருந்த மனுஷன் அவனுக்கு எப்படி இயேசு விட்டு விலகிறதுக்கு மனசு வந்துச்சு? ஏன் அப்படின்னா அவனுக்கு இது பணத்து மேல ஒரு ஆசை வந்துருச்சு. 30 வெள்ளிக்காசுக்கு ஆசை வந்துருச்சு. அவனுக்கு வெள்ளிக்காசு மேல ஒரு ஆசை. இன்னைக்கு நம்ம இயேசுவை விட்டு விலகுவதற்கு முக்கிய காரணம் தெரியுமா? ஆசை. வீடு வாங்க நல்லா இருக்குமே, கார் வாங்க நல்லா இருக்குமே, இந்த வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமே, இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவது தப்பல்ல. அளவுக்கு மீறிய ஆசை, அளவுக்கு மீறிய ஆசைனாலதான் நம்ம இயேசுவை விட்டு விலகிறோம். நிறைய காரியங்கள் வந்து விலகுவதற்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். அதனால ஆசையின் நிமித்தமா இயேசுவை விட்டு விலகிறோம். இன்னைக்கு நம்ம யார் விதத்துல ஆசைப்பட்டா அதனால எப்படி இயேசுவை விட்டு விலகி போனாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படி இல்லை நம்ம இன்னைக்கு பார்த்து நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். இன்னைக்கு இயேசுவை விட்டு நம்ம எதிர விலகி இருக்கிறோம். எடுத்து வாசிங்களே. எபிரேயர் 2:1 நினைக்கிறேன். படிங்க. எபிரேயர் 2:1 நினைக்கிறேன். படிங்க பார்ப்போம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க. இன்னைக்கு கேட்கக்கூடிய வேத வசனத்தை நீங்க விட்டு விலகாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். இப்ப ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் நீங்க பேச போறாரு. அப்ப நம்ம கவனமா கவனிச்சு அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், எதுல விலகக்கூடாது அப்படிங்கிறத நீங்க நம்ம பார்க்க போறோம். அதே நீங்க யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். நீர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்மளை விட்டு ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. இம்மை பொழுது கூட நம்மளை விட்டு விலக மாட்டாரு. நம்முடைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவரை விட்டு விலகவும் மாட்டாரு, கைவிடவும் மாட்டாரு. நம்ம இன்னைக்கு அநேக நேரங்கள்ல கர்த்தரை விட்டு விலகிடுறோம், கர்த்தரை விட்டு தூரம் போயிடுறோம். எது நிமித்தமா தெரியுமா? ஆசையின் நிமித்தமா. நம்ம இயேசுவோட விருப்பத்தை அறியணும், அவரோட ஆசை அறியணும். அவருடைய ஆசை என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அதை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த சொல்லியும் அவருக்கு விலகவே மாட்டோம். அதே நீங்க எடுத்து பாருங்களே, ஏசாயா 29ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். நம்ம உதட்டினால் இயேசுவை கனம் பண்றோம். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவருடைய இருதயமோ கர்த்தருக்கு தூரமா விலகி இருக்குது. ஆலயத்துக்கு வாரோம், பார்த்து பாடுறோம், செபிக்கிறோம், எல்லாம் பண்றோம் ஆலயத்துல. தனிப்பட்ட உங்க ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தரை விட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க விலகாம இருக்கீங்களா? டெய்லி பிரேயர் பண்றீங்களா? டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? வேலை பார்க்குற இடங்களில, உங்க குடும்ப வாழ்க்கையில எல்லாத்துலயும் நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். எப்படி வேணா வாழ்ந்துட்டு எப்படி வேணா இருந்துட்டு ஆலயத்துல வந்து பாட்டு பாடவும், கை தட்டவும், கர்த்தரை பிடிக்கவும், வசந்த கேட்கறது மாத்திரம் முக்கியம் இல்லை. ஆனா சொல்றாரு அவருடைய இருதயமோ எனக்கு ரொம்ப தூரமா இருக்குது. இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதா இருந்துச்சு. ஏன்னா அவரோட இருதயம் ஏற்றதா இருந்துச்சுன்னா அவரோட செயல்பாடுகள் இயேசுவோட இருந்துச்சு. தாவீதுக்கு வந்து நெருக்கம் வரல, உங்களுக்கு எனக்கு வரல.
அவங்க அவ்வளவு நெருக்கம் இருந்துச்சு, அவ்வளவு எல்லா பக்கம் துரத்துனாங்க, மாமனாரையா கொலை பண்றது துரத்துனாங்க. அநேக பிரச்சனை மத்தியில தானியல் ஓடிக்கே இருந்தார். தானியல் இருதயம் கர்த்தரை விட்டு விலகாம இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இருதயம் நீங்க கர்த்தரை விட்டு விலகி இருக்குதா அப்படிங்கிறது நீங்க தான் பார்க்கணும். அதே நீங்க எடுத்து படிக்கல 2 பேதுரு 2:10, 2 பேதுரு 2:10 நல்ல ஒரு வசனம் படிங்களே. விசேஷமாக அசுத்த இச்சையோடே, கவனிங்க, அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து. கவனிங்க, இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா விசேஷ இச்சை, சில காரியத்துல இச்சை, இந்த காரியத்துல சில இச்சை என்ன தெரியுமா? இச்சைங்கிறது ஒரு விருப்பம், ஒரு ஆசை. இவ்வளவு வீடு கட்டணும் அப்படிங்கிறது, வீடு கட்டணும் போது அது நம்ம விருப்பமா இருக்கலாம். பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிறது அது இச்சை. ஒரு சின்ன ஒரு கார் வாங்கணும் ஆசைப்படுறது உண்மைதான். ஆண்டு எடுத்தோடனே ஆண்டு பெரிய டிஎல் கார் கொடுங்க அப்படின்னு கேட்கறது அது இச்சை, அது பெரிய ஆசை. ஆசைப்படுறது தப்பு இல்லை, விசேஷ இச்சை. சிலருக்குள்ள பார்த்து விசேஷமான சில இச்சை. அதனால இயேசுவை மறக்கிறது, இயேசுவை விட்டு விலகிறது, அவருடைய வார்த்தையை விட்டு விலகிறது, அவர் கொடுத்துக்கிற ஸ்தானத்தை விட்டு விலகிறது. இப்படிப்பட்ட அநேக சில காரியங்களை அவர் விட்டு விலகிக்கிட்டே இருக்கிற கர்த்தரை விட்டு. அப்ப அந்த விசேஷ இச்சை நிமித்தமா படிகளே, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களே அப்படி செய்வாங்க. அவருடைய பண்டிகை அசட்டை பண்றது அவருடைய கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ற மாதிரி. அவருக்குள்ள ஆவியாவே கிடையாது. ஆவியார் இருந்தாங்கன்னா ஒரு நாள் கர்த்தரை விட்டு விலகவே மாட்டாங்க. கர்த்தருடைய காரியத்துல ரொம்ப முக்கியத்துவமா ரொம்ப கவனமா இருப்பாங்க. நீங்க கர்த்தருடைய கர்த்தத்துவத்தை அசட்டை பண்றீங்க அப்படின்னாவே உங்களுக்குள்ள ஆவியார் கிடையாது, உங்களுக்கு கர்த்தரே கிடையாது, நடக்கிறது கர்த்தரே கிடையாது. தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தையும் அவருடைய அந்த கர்த்தத்துவத்தையும் நம்ம அசட்டை பண்றோம்னா விசேஷித்த ஆவியினால நம்ம கர்த்தரை விட்டு விலகி இருக்குன்னு அர்த்தம். ஏதோ விசேஷித்த ஆவி என்ன ஆகுது தெரியுமா? இச்சையின் ஆவி. இந்த இச்சையின் ஆவி நிமித்தமா கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறது அர்த்தம். நீங்க அப்படிப்பட்ட விசேஷித்த ஆவி யாருக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் யோசிக்கணும், நீங்க தான் மனம் திரும்பணும். கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. படிமா. விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து, அவங்களுடைய மாம்சத்தின்படி நடந்து, அவங்களுடைய சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது. இன்னைக்கு அன்னைக்கு அப்படி நடக்கிறாங்க. என் சரீரத்துக்கு இந்த உணவு பிடிச்சிருக்குது, என் சரீரத்துக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குது, என் சரீரத்துக்கு என் ஆவிக்கு இந்த ஆத்மா இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? இன்னைக்கு அதுதான் ஒரு விசேஷ ஆவி. அந்த ஆவி அப்படித்தான் கொண்டு நிறைய இது என்னுடைய சரீரத்துக்கு ஹைட் வெயிட்டுக்கு இந்த ட்ரெஸ் சரியா இருக்கும், இந்த வண்டி சரியா இருக்கும், இந்த வாழ்க்கை சரியா இருக்கும், இந்த இடம் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தெரியுமா? அப்படி நினைச்சுட்டாவே விசேஷ ஆவி அவங்களோட ஆலோசனை இருக்கும். தேவஜனமே ரொம்ப கவனமா இருக்கும். படிச்சிருமா? கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். சரி, அப்ப யார இன்னைக்கு விசேஷ ஆவி பிடிச்சிருக்குது, அது இச்சை ஆவி பிடிச்சிருக்குது, அவங்க என்ன செஞ்சாங்க, அதனால அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா பார்த்து நம்ம செபிக்க போறோம். நீங்க எடுத்து வாசிங்களே. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 1-32 முடிய வசனங்கள். இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைங்க பசங்க இருந்தாங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 2 பசங்க. அந்த 2 பசங்களுக்கு தானே அவங்களுடைய ஆஸ்தி எல்லாம். 2 பசங்க இருக்காங்கன்னா அப்பா பெரிய பணக்காரா இருக்கிறாங்க. உங்களுக்கு 2 பிள்ளை பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல சொத்து பத்து வீடு வாசம் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த 2 பேருக்கு தான் அதுல பங்கு. இவங்களுக்கு பாதி பங்கு, அந்த தந்தைக்கு பாதி பங்கு, அப்படித்தான் கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு மாத்திரம் முழு பங்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி அந்த 2 பேர்த்துல இந்த இளையவன், அந்த மூத்தவனுக்கு மாத்திர குடும்பத்துல இந்த மூத்தவங்களா பிறந்தவங்களுக்கு தான் பாரம் இருக்கும் அதிகமா. குடும்பத்தை குறிச்சு அவன் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, ஆனா அவங்களுக்கு இந்த பாரம் இருக்கும் குடும்பத்துல. நான் இங்க இருக்கிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் என் குடும்பத்தை பத்தி நினைக்காத நாள் கிடையாது. என் குடும்பத்துக்கு நான் கொடுக்க முடியல, ஆனாலும் அனைதினமே குடும்பத்துக்காக செபிக்கிறேன். அவங்க என்ன செய்யறாங்க, எது செய்யறாங்க, சாப்பிட்டாங்களா, வேலைக்கு போனாங்களா, பத்திரமா ரயில் ரோடு தாண்டி போனாங்களா, என்ன செய்யறாங்க. எங்க அம்மானால உட்கார்ந்து எழுந்திருக்க முடியல,
பாஸ்டமாவோட உள்ளே அம்மா இருந்தாங்க. 3 குழந்தைங்க, ஆப்ரேஷன், அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு அவங்களுக்கு. அதனால உட்கார்ந்து இருந்து எழுந்துக்க முடியுங்க அம்மானால. 2 முட்டி தேஞ்சு போயிருக்குது. அப்படி உள்ளவங்க எப்படி நடந்து போய் வேலை பார்க்கறாங்கிறதே தெரியல. ரொம்ப பாரமா இருக்கு புருஷன். டெய்லியும் இந்த மூத்தவா பிறந்த பையனுக்கும் பிள்ளைக்கு தான் குடும்பத்தை குறிச்சு பாரம் இருக்கு. இந்த இளையா இருந்துக்கலாம் தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் குடும்பத்தை குறிச்சு பாரம் இருக்காது, ஒண்ணு இருக்காது. பாரம் இருந்தாலும் சொல்றேன், மூத்தவர்களுக்காக பிறந்தவங்களுக்கு பாரம் மாறி இளையவர்களுக்கு அதிகமா பாரம் இருக்காது. மூத்தவங்க குடும்பத்தை பார்க்கணும், அம்மா பார்க்கணும், அப்பா பார்க்கணும், கூட பிறந்த 10 பேர் வந்து அவங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற பாரம் அவங்களுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கு. அப்ப இதுல இந்த இளையவன் தான் கேட்கிறான், மூத்தவன் கேட்கல. இளையவன் சொல்றான், அப்பா பார்த்து கேட்கிறான், என்ன கேட்கிறான் பாருங்களே. அப்பா பார்த்து கேட்க கேள்வி என்னன்னா, படிங்களே. தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றார். கேட்டது நியாயம்தான். அப்பா எனக்கு ஆஸ்தியில வர வேண்டிய என்னோட பங்கை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அந்தபடி அவன் அவர்களுக்கு ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். உடனே புள்ள கேட்கிறாப்ல, வழி இல்ல, என்னுடைய பங்கு எனக்கு அடுத்து என் பிள்ளைங்களுக்கு தான் உரிமையா இருக்குதுன்னு சொல்லி தகப்பனாரும் கேட்கிற பங்கை இளையவனுக்கு முழு பங்கையும் கொடுத்தாரு. ஆனா இளையவன் போயதான் மூத்தன் கூடயே இருக்கான். அதே நோயா அப்பா ஓடு கூடயே இருக்கிறான். அவன் அப்பா விட்டு விலகவே இல்லை. 2 பேர்ல ஒருத்தன் அப்பா விட்டு விலகிட்டான். அவனுக்கு என்ன தெரியுமா, விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஒரு இச்சை அவனுக்குள்ள இருந்துச்சு. அதனாலதான் கத்தரை விட்டு விலகினான், அப்பா விட்டு விலகினான். ஏன் விலகினான்னு பாவமா படிக்கலே. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அப்பா இருந்து வாங்கி இவன் சம்பாதிச்ச மாதிரி எல்லா பணத்தை நல்லா வாங்கிட்டு தூர தேசத்துக்கு அப்பா விட்டு தூரமா பிரிஞ்சு போயிட்டான். சுத்தல எடுத்துக்கிட்டு எல்லாம் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி என்ன பண்ணா, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணா. எனக்கு எவ்வளவு பணம் இருக்குது பாருங்க, அப்பா பணம் தோணல, எல்லா பணத்தையும் வாங்கிட்டு துன்மார்க்கமா அழிக்கிறான், பணத்தை போறான் துன்மார்க்கமா. ஆஸ்தியை அழித்து போட்டான், ஆஸ்தியை கூட அழிச்சுட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அவனுக்குள்ள விசேஷத்த இச்சை என்னன்னு தெரியுமா, இச்சைன்னா ஆசை என்னன்னு தெரியுமா, வேசி. அவன் என்ன சொன்னா அப்படின்னா, அவனுடைய பணத்தை எல்லாம் வேற பெண்ணோடு தவறா இருந்து எல்லாத்தையும் அழிச்சான். பாத்தீங்கன்னா மனுஷங்க 3 விஷயத்துல மயங்கி போயிடுவாங்க. என்ன தெரியுமா அவங்களுக்கு 3 விஷயம் சொல்லுவாங்க கிராமங்கள்ல. பாத்தீங்கன்னா பொண்ணு, மண்ணு, இப்ப என்ன சொல்லுவாங்களே பெண்ணு. அல்லேலூயா. அதுல 3ல விசேஷமா விழுந்து போயிடுவாங்க. அதுல விழாத மனுஷன் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இவன் எதுல விழுந்தான், பெண்ணுகள்ல விழுந்துட்டான். போய் அப்பா கஷ்டப்பட்டு அப்பா சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் அவனுடைய மனைவி, அவன் குழந்தைங்க ஒரு சந்தோஷமா அனுபவிக்கிறது சேர்த்து வைக்கிறாங்க. இவன் என்ன பண்ணிதான், என் பங்கு எனக்கு கொடுங்க, எனக்கு பங்கை எனக்கு பிரிச்சு கொடுங்க. சரிந்தாப்பா அவனை பெத்த கடமைக்கு பங்குல வாங்கிட்டு என்ன பண்ணா, போய் துன்மார்க்கமாய் வேசி இடத்துல துன்மார்க்கமாய் பணத்தை எல்லாம் பூரா அழிச்சு. அப்ப அவன் என்ன இருந்துச்சு, விசேஷமான ஒரு இச்சையின் ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு நீங்க தான் யோசிக்கணும். எனக்குள்ள என்ன ஆவி இருக்குது. பரிசுத்த ஆவி இருந்தா பரிசுத்த ஆவி விலக மாட்டீங்க. நமக்குள்ள அசுத்த ஆவி இருந்தா கர்த்தரோட எல்லா காட்சியும் விலகிட்டே இருக்கணும். நமக்குள்ள கர்த்தரோட ஆவி இருந்தா விலகவே மாட்டோம். நமக்குள்ள கர்த்தரோட ஆவி இல்லைன்னா விலகிட்டே இருக்கும். சபையை விட்டு விலகுவோம், ஊழத்தை விட்டு விலகுவோம், வார்த்தை விட்டு விலகுவோம், புதியை விட்டு விலகுவோம், குடும்பத்தை விட்டு விலகுவோம், எல்லாத்துக்கும் மொத்தமா விலகுவோம். நீங்க விலகுதானபடி கர்த்தர் புடிச்சு வைப்பாரு. நீங்க விலகிட்டே இருந்தா விட்டுருவார். எப்படி போகும், விட்டுருவார். அப்படித்தான் விட்டார். இப்போ ஆஸ்தி வாங்கி தூரத்துக்கு போய் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சு ஒண்ணு போட்டான். படிங்களே. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த என்னக்கூடிய தேசத்துல கொடிய பஞ்சம் வந்துருச்சு. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அவன் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். பெரிய ஒரு பண்ணையா வச்சு உங்களுக்கு புரியுத மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் போய் ஒட்டிக்கிட்டான். ஒன்று எல்லாம் போயிடுச்சு. அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். யூதர் முறைப்படி பாத்தீங்கன்னா காலத்துல பாத்தீங்கன்னா பன்றி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் பார்வைக்கு பன்றியை பார்த்தா அருவருப்பா தோணும். யூதருடைய முறைப்படி பன்றி அது அருவருப்பான ஒரு பொருள், அருவருப்பான ஒரு விலங்கு பார்வைக்கு.
லேவியராகவும் 11:7 எழுதப்பட்டிருக்கு, படிக்க வேண்டாம். பன்றி பாத்தீங்கன்னா அகிலோட மதிப்படி அவங்களுக்கு ஒரு அஸ்தமான ஒரு மிருகம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்ப யூதர்கள் பாத்தீங்கன்னா அதை தொடுவது பாவம், அதை தொடுவது, அதை சாப்பிடுவது பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க முறைகள்ல இருந்திருக்குது. அதே போல வந்து படிக்கலாமா, அடுத்து படிக்கல. அந்த பன்றி மேய்க்கிற வேலை அப்ப ஒரு அருவருப்பான ஒரு மிருகத்தை மேய்க்கூடிய இடத்துல வேலைக்கு போயிட்டான். அவன் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. அவரை வழி இல்லை, அப்பா இருந்து எல்லாத்தையும் விட்டு அழைச்சு ஒண்ணு ஆகிட்டான். தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு, இந்த பன்றி மேய்க்கிற வேலைக்கு போயிட்டான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே, கவனிய இந்த பன்றி இன்னைக்கு ஒரு தவிட்டு தெரியுமா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கதோ அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோடைய கொட்டைகளை தான் பன்றிகளுக்கு வைப்பாங்க, பட்டாணி கொட்டைகளை பன்றிகளுக்கு வைப்பாங்க. எங்க இருக்கும் அப்படின்னா இஸ்ரேல், எகிப்து இந்த தேசங்கள்ல இந்த மரங்கள் காணப்படும். அந்த பழத்தோடைய கொட்டைகள் தான் பன்றிகளுக்கு வைப்பாங்க அப்ப உள்ள காலங்கள். இப்ப என்ன மாதிரி வைக்கிறாங்க, பன்றிகளுக்கு வைக்கிறாங்க. அது அசுத்தமானது எல்லாம் போடுறாங்க, பன்றிகளுக்கு போடுறாங்க. வளர்க்கக்கூடிய பன்றிகள் உண்டு, இது ரோட்ல உள்ள அலையக்கூடிய பன்றிகளும் உண்டு. அந்த மாதிரி இந்த பன்றிகளுக்கு அப்ப அந்த மரத்தோடைய பழங்களை தான் வச்சிருக்காங்க. அந்த பழங்கள் பார்ப்பதற்கு உள்ள இனிப்பா இருக்கும், வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பழுப்பு நிறத்துல இருக்கும். அது பழுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கசப்புள்ளதான் மாறிடும். இந்த கசப்பை வந்து மனுஷனால் திங்க முடியும், ரொம்ப கடினமா இருக்கும் அந்த பழம் திங்கிறதுக்கு. அது பன்றினால மட்டும்தான் திங்க முடியும். அது விலையும் குறைவா இருந்துச்சு, அதனாலதான் பன்றிகளுக்கு அந்த பழங்களை வைப்பாங்க. உள்ள லேசா இனிப்பா இருக்கும், உள்ளுக்குள்ள. வெளியே பாத்தீங்கன்னா பழுப்பு நிறத்துல இருக்கும். அது நல்லா பழுத்துச்சு அப்படின்னா அதான் பன்றிகளுக்கு போடுவாங்க. அவ்வளவு கஷ்டப்பா திங்கவே முடியாது. ஆனா மனுஷன் அதை கூட திங்க வசப்பட்டுட்டான், அதை திங்கணும். ஏன்னா அவன் கத்தரை விட்டு விலகிட்டான், அப்பா விட்டு விலகிட்டான். அப்பா இருந்து எல்லாம் புடுங்கிட்டு ஏமாற வந்துட்டான். இன்னைக்கு சின்ன ஆசை தான் விளைபடிய சூழ்நிலை விட்டுருக்குது. இன்னைக்கு சின்ன சின்ன ஆசைகள் தான் பார்வையில சில காரியங்களை பார்த்து நம்மதான் முடிவெடுத்து இறங்காது தெரியுமா? இந்த இளையகுமார் அப்படிதான் செஞ்சான். இளைய மகன் நான் போய் சம்பாதித்த வாங்க பணத்தை அப்பா சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாம் பண்ணி பயங்கரமா வந்துடுவேன் அப்படின்னு போனவன் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு விலகிட்டான். பாவத்தை பண்ணி அவன் எல்லாம் குறைஞ்சு போய் அங்க உள்ள பெரிய ஒரு பணக்கார குடியாண்ட போய் ஒட்டிக்கிட்டு பண்ணி மேய்க்கக்கூடிய வேலையே அந்த அங்க வீரர்கள் பண்ணி தொடக்கூட மாட்டாங்க. அதை மேய்க்கிற வேலைக்கு போயிட்டான். அவனுக்கு பஞ்சம், பசி வந்துருச்சு. நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பசி வந்திருக்கும் அவனுக்கு, நினைச்சு பாருங்க. அப்படி பசி வந்து இந்த பண்ணிக்கு கூடிய அந்த பழங்களை எடுத்து சாப்பிடணும் நினைச்சுட்டான். பாருங்களே, அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்த பன்னிக்கு சாப்பிடக்கூடிய அந்த பழத்தை கூட அவனுக்கு கொடுக்கல. ஏப்ப நான் கஷ்டப்பட்டு பண்ணி வளர்க்கிறேன், அதுக்கு உணவு கொடுக்குறேன், உனக்கு கொடுக்கணும் நானு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த கசப்பான பழத்தை கூட கொடுக்கறதுக்கு கொடுக்கல. அவ்வளவு பசி. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்பதான் புத்தி தெரியுது அவனுக்கு. நிறைய நேரங்கள்ல சில வாழ்க்கை நம்ம இனிப்பு நிறையணும், ஆனா அது பெரிய கசப்பு கொண்டே விட்டு நம்மளைய சரி காலை நல்லாவும் நம்ம இறங்குவோம், ஆனா முடிவு பாத்தீங்கன்னா கஷ்டத்துல கொண்டு விட்டுரும். நம்ம கத்தரை விட்டு விலகாதபடி கத்தருடைய நம்முடைய எஜமான இறக்கம் செய்யற வரைக்கும் அவருடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கணும், அவர் கருத்தையே நோக்கி இருக்கணும். இவர்களுக்கு அப்பா கட்டாய வயதான காலத்துக்கு பிறகு சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பாரு. அந்த புத்தி அவனுக்கு இல்லை. விசேஷித்த ஒரு இச்சை நாள் நமக்குள்ள வந்துருச்சு. அது நிமித்தமாகதான் அப்பதான் பண்ணிக்கு சாப்பாடு கூட எனக்கு எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற புத்தி அப்பதான் வருது. அப்பதான் புத்தி தெரியுது. நீங்க அநேக புத்தி தெரியாம சில காரியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் வரும், அந்த நாள் புத்தி ஒரு தெளியும். அப்ப தெரியும் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது. நிறைய பேர் புத்தி தெளிவில்லாம சில காரியம் செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆயத்துக்கு வராம, திருவந்து எடுக்காம, கத்தோடைய காரியத்தில் நினைச்சு நிற்காம, இன்னைக்கு புத்தி இல்லாம சில காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இந்த இளையகுமாரனுக்கு புத்தி தெரிகிற மாதிரி சாப்பாட்டு கூட வழி இல்லாம நிலைமை வந்துட்டான். எல்லாம் ஒதுக்கப்பட்டு நெருக்கடியா நிலைமைக்கு வந்துட்டான். படிமா புத்தி என் தகப்பனுடைய
கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. என் அப்பா போய் வேலைக்காரர் நல்ல பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செய்தேன். எப்ப பாவத்தை வந்தா தெரியுமா? பசியில சாகும் பொழுது. பைபிள் சொல்லி பாவம் செய்யற ஆத்மா சாகும் அப்படின்னா அது அநேக அர்த்தங்கள் உண்டு. இன்னைக்கு அந்த நம்முடைய ஆத்மா கர்த்தருக்குள்ள நிலைச்சு நிக்குதா இல்ல கர்த்தரை விட்டு விலகி இருக்குதா? நமக்குள்ள என்ன ஆவி பழுத்த ஆவி ஆய்வு செய்தா அசுத்தாவி ஆய்வு செய்தா? எனக்குள்ள பழுத்தாவி ஆய்வு செய்ய போய்தான் எவ்வளவு பாடுகள் மத்தியில தேவையோட பலத்துல நிக்கிறேன். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நிந்தைகள். அவன் ஆண்டரை விட்டு விலகி, அப்பா விட்டு விலகி, அப்பதான் அவன் புத்தி தெளிஞ்சு என் அப்பா ஏகப்பட்ட வேலைக்காரி இருக்கிறாங்க, அவங்க நல்ல பூர்த்தியான சாப்பாடு, நான் பசியில சாகிறேன், நான் அவரை போய் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு நீ நான் பிள்ளையே கிடையாது, அப்போ அவங்க வேலைக்காரனாட்டு சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் வருது. படிங்களே. உடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம கர்த்தரை விட்டு விலகி இருக்கிற சில காரியத்துல நீங்க வர கர்த்தரை பார்த்துட்டே இருக்கிறார். பிள்ளை எப்பயாவது என் இடத்துக்கு வந்துருவான், என்னை ஒரு நாள் தேடி வருவான் அப்படின்னு கர்த்தர் இன்னைக்கு காத்துட்டே இருக்கிற அநேக காரியங்கள்ல இன்னைக்கு எதுவே கர்த்தருக்கு விலகி இருக்கிறோம். விலகி இருக்கிற காரியத்துல இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டு பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா தேவ பிள்ளைகளே சொல்கிறோம், நீங்கள் நானும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காரியங்கள் நீங்களா தப்பிச்சுக் கொள்வோம். படிங்களே. அப்பா பார்த்து சொல்றாரு, போய் வர அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதெல்லாம் சொல்லும் போது அப்பாட்ட பிள்ளை சொல்லும் போது, ஆமா நீ பாவம் பண்ணிட்ட அதனாலதான் ஒரு தண்டனை அப்படின்லாம் அப்பா சொல்லவே இல்லை. உடனே வேலைக்காரரை கூப்பிட்டு பெரிய கொழுத்த கண்டு அறிவிப்பான். உடனே துணியெல்லாம் கிளப்பி, இந்த பிள்ளையோட துணியெல்லாம் வஸ்திரம் எல்லாம் அவ்வளவு மோசமா இருக்கு, வஸ்திரத்தை கலப்பி நல்ல வஸ்திரம் கொடுத்து செருப்பெல்லாம் போட சொல்லி அவன் நல்ல கொழுத்த கண்டு அடிச்சு அவன் சாப்பாடு கொடுப்பான்னு சொல்றாங்க அப்பா. நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஒரு கொளுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பியும் காணப்பட்டான் என்றான். இதுதான் அப்பாவுடைய அன்பு. அவன் மறிச்சு போனான், அவன் கத்தனை விட்டு விலகி போனான். திரும்ப என் பிள்ளை என்கிட்ட வந்துருச்சு, அவன் திருப்பி உயிர் அடைஞ்சிட்டான். அவனுக்கு பொறுத்த கன்றுகளை அடைச்சி நல்ல மோதல்கள்லாம் பொறுத்து நல்ல வஸ்திரம் உடுத்தி பாதரட்சையெல்லாம் போட்டு அவன் ஒரு ராஜாவுடைய பிள்ளையா அவனை மாத்துறாங்க. அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் கோபம் இல்ல, மூத்தவன் கேட்கிறான், அப்பா நான் கூடவே இருந்தேன், சொத்து பக்கம் வாங்கிக்கிட்டு உங்க தங்க வாங்கிட்டு வேற எங்கேயும் போய் அவன் எல்லாத்தையும் வித்து அழிச்சுட்டான், நான் கூடவே இருந்திருந்தான் அப்பா இருந்தேன் அப்படின்னு மூத்தவன் கேட்கறான். கேட்கறது புரியும் இல்ல கேட்கறான்.
அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன கலிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொளுத்த கால்நடையை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது கோபம் அடைந்து உடனே கோபம் அடைகிறான். அவனோட வேலைக்கான கூட்டி என்ன வீட்டுல நடந்துட்டு இருக்குது, ஒரே ஆட்டமும் பாட்டமுமா இருக்குது, என்ன நடந்துட்டு இருக்குது. உடனே சொல்றான், அவனுடைய இரண்டாவது மகன் வந்துட்டாப்புல, அதுக்காக 6 மாதத்துல அடிச்சு நல்லா ஆட்டம் பாட்டமா இருக்குது. உடனே பயங்கர கோபம் வருது. உள்ளே போக மனதில்லாது இருந்தான். வீட்டுக்குள்ள போறதுக்கு மனதில்லாது இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். வருந்தி ரெக்வஸ்ட் பண்றாரு, ஐயா நீ வீட்டுக்குள்ள வாங்கய்யா. அவனோட கோபம் நியாயமான கோபம் தானே. நினைச்சு பாருங்க, 2 பேத்துல மூத்தவன் அப்பா கூடயே இருக்கிறான், இன்னொருத்தன் அப்பாவுக்கு சொத்தெல்லாம் பாதிரியே பிடிங்கிட்டு போய் பூசணமான காரியம் செஞ்சு எல்லாம் அழிச்சுட்டான். பன்னிக்கு இருக்கிற தீவிரம் கூட அவன் கிடைக்கல, பசியில வாரான், பஞ்சத்துல கிடக்குறான். அப்பதான் புத்தி தெரிஞ்சு பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதம் பாவம் செஞ்சேன்னு சொல்லி அப்பா நோக்கி முடியாரான். அப்பா இதெல்லாம் சொல்றான். அப்பா அதெல்லாம் கேட்கவே இல்லை. நீ பாவம் பண்ணிட்ட, எல்லாம் பண்ணிட்ட, நீ விட்டு விலகிட்ட அப்படிலாம் ஒண்ணுமே சொல்ல. கொளுத்த கண்டுகளை அடிச்சு துணி உடுத்தி பாதகத்தை உடுத்தி ஒரே ஆட்டமும் பாட்டம் என் பையன் போனா திரும்பி வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய அன்பு. அவன் கோவம் வருது ரெக்வஸ்ட் பண்ற, அப்பா பண்ணது தப்பு தான், நீ வாங்க வீட்டுக்குள்ள வாங்க, ஏன் வெளியே நிக்கிறீங்க, வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அன்போடு ரொம்ப வருந்தி கூப்பிடுறாப்புல. தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமா நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உங்களுடைய கட்டளையை மீறாதிருந்தோம், உங்களுடைய கற்பனைகளை மீறாமல் இருந்தோம், என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட, உங்களுடைய ஆஸ்தி எல்லாம் கொண்டு போய் இளையகுமார் அழிச்சுட்டான். உங்களுடைய குமாரனாக இவன் வந்த உடனே கொளுத்த கால்நடையை இவனுக்காக அடிப்பித்தீரே. அது இளையகுமாரனை அப்பா கேட்ட உடனே அப்பா எல்லாம் கொடுத்துட்டாரு. நீ போ அழிச்சு ஒரு நாள் வருவேன் கொடுத்துட்டாரு. கேட்கும்போது கொடுக்கல, பிரச்சனை வரும் இல்ல. அப்ப இதெல்லாம் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே. எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிங்களாப்பா, இவன் போய் தேசிய போய் எல்லாத்தையும் வித்து அடிச்சு ஒண்ணுல ஆக்கி போட்டு வந்திருக்கிறான். அவன் கன்றுகள் அடிச்சு ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, எனக்கு இது ஒரு குட்டியை ஆட்டுக்குட்டியா அடிச்சு சாப்பாடு கொடுத்துக்கிறியா அப்படின்னு அவன் நியாயமா கேள்வி கேட்கிறான் அப்பாட்ட. கேட்கும் பொழுது அப்பாவோட பதில பாருங்களே, இடத்தில் உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கால்நடையை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன் மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். அப்ப சொல்றாரு மூத்தரை குறிச்சு, அப்பா என் கூடயே இருக்கிற, என் கற்பனையில கை கொண்டு என் கூடயே இருந்து என்னை விட்டு நீ விலகாம என் கூடயே இருக்கிறப்பா. ஆனா இளைய மகன் என்னோட தம்பி என்னுடைய 2வது பிள்ளை என்ன பண்ணிட்டான், பையன் 2வது பிள்ளை எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். கர்த்தரை விட்டு நம்ம விலகக்கூடாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதான் தகப்பனுடைய அன்பு. ஒரு தகப்பனுக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தர் அப்பாவுடைய ஆஸ்தி எல்லாம் எப்பாவுக்கு பிறகு எனக்குத்தானே என்று, அவருடைய அப்பாவுடைய சொத்து பத்து எல்லாம் எனக்குத்தானே அப்படிங்கிற எண்ணம் இல்லாம அன்றே ஒரு விசேஷித்த ஒரு ஆவியினால், ஒரு இச்சையினால், ஒரு ஆவியினால் பாதிக்கப்பட்டு கர்த்தரை விட்டு தான் அப்பா விட்டு விலகி என்னோட ஆஸ்தி எல்லாம் அப்பாவோட ஆஸ்தி எல்லாம் வாங்கிட்டு போய் தூஷணமான பேசின இடத்துல போய் தூஷணமான வழிகளில அதெல்லாம் விட்டு அழிச்சு ஆண்டவரே பன்றி கேட்கக்கூடிய தீவனம் கூட, கசப்பான தீவனம் கூட அவனுக்கு கிடைக்கலப்பா. அவன் ஆத்மா பசி ஆண்டவரே உடனே படத்துல பரத்துக்கு விரோதமாய்
நமக்கு ஒரு பாவம் செய்த ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா அவருக்கு அநேக வேலைக்காரர்கள் உண்டு, நான் அவர்கிட்ட வேலைக்காரனா கூட இருக்கிற தகுதி இல்லை அப்படின்னு உணர்ந்தவனாய் குத்தி தெளிந்தவனாய் அப்பா இடத்துல வந்து தான் சொல்லும் பொழுது அப்பா அதையெல்லாம் பொருட்படுத்தல, பொருத்த கண்டுகளை அடிச்சு வஸ்திரங்களை உடுத்தி மோதிரங்களை உடுத்தி ஒரே மகிழ்ச்சி சந்தோஷமாய் இருந்ததை நான் பார்க்கிற ஆண்டவரே. பிள்ளையே, இன்னைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருக்கு பிள்ளை. இன்னைக்கு அவருடைய கர்த்தத்துவத்தை, கற்பனைகளை, புத்தக பார்வைகளை அவரை விரும்பாம, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, அவர் சித்தத்தை அறியாம ஒரு விசேஷித்த ஒரு இச்சையினால இளையகுமார் பாதிக்கப்பட்டதை போல ஒருவேளை நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் அப்பா, எந்த காரியத்துல நீங்க கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறீங்க? பிள்ளைகளே, இந்த காரியத்தை, இந்த வசனத்தை நீங்க ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. எதுல நீங்க உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு, என்ன ஆவி ஆய்வு செய்து, இந்த ஆவி கர்த்தருடைய ஆவி இருக்குமானால் தேவ பிள்ளைகளே நீங்க கர்த்தருடைய காரியத்தை விட்டு விலகவே மாட்டீங்க. உலக காரியத்துல எது எது நமக்கு நல்லது அப்படிங்கிற கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்து வழி நடத்துவார். நமக்குள்ள அசுத்த ஆவி இருக்குமானால் கர்த்தருடைய காரியத்தை விட்டு விலகிக்கிட்டே இருப்பான். கர்த்தர் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்துக்கு விலகிக்கிட்டே இருப்பீங்க. எது துன்மார்க்கமான பாதையோ துன்மார்க்கமான பாதையில நீங்க போவீங்க. துன்மார்க்கமா எல்லாத்தையும் விட்டு அழிப்பீங்க. துன்மார்க்கமான காரியத்துக்குள்ள சிக்கிக் கொள்வீங்க. இன்னைக்கு நீங்க புத்தி தெளிந்தவர்களால் ஆண்டவரே நான் விட்டு விலகி இருப்பதானால், ஆண்டவரே பணத்துக்கு விரோதமா எமக்கு விரோதமா பாவம் செய்து ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்லி கேட்கும் பொழுது தகப்பன் உன்னை மன்னிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு மன்னிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிற வரத்தை நீ மறந்துட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இவன் மறித்தான், திரும்பவும் உயிர்ந்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினால் மன சந்தோஷத்தோடு கூட நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மூத்தவர்களிடத்துல வருந்தி அவனை வீட்டுக்குள்ளே அழைத்தான். தேவசனமே, இன்னைக்கு நீங்க மூத்த மகனா இருக்கீங்களா இல்லை இளைய மகனா இருக்கீங்களா? நீங்க தான் யோசிக்கணும். அப்பாவுக்கு நீங்க என்ன பிள்ளையா இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள என்ன ஆவி ஆய்வு செய்து, பரிசுத்த ஆவிகளை ஆய்வு செய்தா, அசுத்த ஆவிகளை ஆய்வு செய்தா? தேவப்பிள்ளையே, நாளை கூட நீங்க தான் யோசிக்க வேண்டும். நீங்க தான் மனம் திரும்ப வேண்டும். நீங்க தான் அப்பாவிடத்த புத்தி தெளிந்தவனாய் நீ தான் திரும்ப வேண்டும். புத்தி தெளியறதுக்கு முன்னாடியே வந்துருங்க. இல்லைன்னா பன்னிக்க தீவனம் கூட உங்களுக்கு கிடைக்காது. பசியில ஆத்மா சாகும். ஆண்டவர் எச்சரிக்கிறார். இளைய மகனை போல என் பார்வைக்கு நல்லா இருக்குது, அப்பா கூட இருந்துட்டா பிரச்சனையே வந்திருக்காது அவனுக்கு. மூத்தவன் அப்பா கூடயே இருந்தான், பிரச்சனையே வாழ்க்கையில வரல. இளையவன் அப்பா விட்டு ஆசைப்பட்டு விசேஷத்த ஆவியினால கர்த்தரை விட்டு விலகி போனா, துன்மார்க்கமான பாதையில போனா, அவன் வாழ்க்கை இன்னைக்கு அவன் உணர்ந்தவனாய் புத்தி தெளிந்தவனாய் கர்த்தரிடத்துல வந்துட்டான். இன்னைக்கு நீங்க அநேக காரியத்துல புத்தி தெளிந்தவராய் கர்த்தரிடத்துல வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பொழுது கூட கண்ணீரோடு விதைச்சான். நேரத்துல அவன் அழுதுருப்பான். ஆண்டவரே அப்பா வந்து பாவம் அப்பா பரத்துக்கு விரோதமா நமக்கு பாசிட்டே சொல்லி கண்ணீரோடு விதைச்சிருப்பான். கம்பீரத்தோடு கூட அப்பாவை ஏற்றுக்கொண்டு அப்பாவோட பிள்ளையா மாறி போனான். அப்படியான கூட வந்து தேவ பிள்ளைகளுக்கு தேவன் பேசியிருக்கிறப்பா, இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தையை அவங்க கேட்டு அவங்க ஆண்டவரை உணர்வடைய நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த நாளை கூட பாடல் ஆராதனை வார்த்தை இடைப்பட்டதுக்காக நன்றி காது. ஆண்டவரே யூடியூப் சேனல்ல கேட்கிற தேவ பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒரு வேளைக்கு புத்தி தெரியாதவர்களா இன்னைக்கு அநேக பாவத்துக்குள்ள நீங்க சிக்கி இருக்கலாம். தாய் தகப்பனுடைய வார்த்தையை கேட்காம இருக்கலாம். அப்பாவை பாடாம துதிக்காம ஆதிக்காம இருக்கலாம். ஒருவேளை கர்த்தரை விட்டு நீங்க விலகி இருக்கலாம். நீங்க ஆண்டவரத்தை திரும்பி வந்துருங்க. நீங்க வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க வந்தீங்கன்னா உங்க பிள்ளை அவருடைய பிள்ளையா உங்களை ஏற்றுக்கொள்ள ஒரு ஆயத்தமா இருக்கிறார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை அவர் இடத்துல வைத்திருக்கிறார். நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க ஆசீர்வாதத்தோடு கூட வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் தாமே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இருந்து மையப்படுறதுக்காக நன்றிதான். இயேசு கிறிஸ்துவ செபிக்கிற பிதாவே ஆமென். தலைகளை தாழ்த்தும் ஆசீர்வாதம் அதனால இயேசு கிறிஸ்துவ கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் அனைவரோடும் இருப்பதாக யாவும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.